ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சத்தான ராகி கப் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறேன். அதுக்கு ஒரே ஒரு எக் எடுத்துக்கோங்க. எக்கு இல்லாமலும் பண்ணலாங்க. நான் எக்கு வந்து ஹெல்த்துங்கிறதுனால நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கப் நாட்டு சர்க்கரை நல்லா சலிச்சிட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப்பு எண்ணெய், வாசனை இல்லாத எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் இந்த மாதிரிலாம் வேணாம். அதுக்கப்புறம் 1 கப்பு ராகி மாவு, 1/4 கப்பு கொக்கோ பவுடரு. அவ்வளோதாங்க மாவு ஐட்டம்லாம் எதுவுமே இல்லை. நம்ம இதை போடல, பட்டர் போடல, எதுவும் போடல. நல்லா சலிச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் பேக்கிங் சோடா வந்து 1/4 ஸ்பூனு, பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூனு, உப்பு வந்து 1/4 ஸ்பூனு, பால் வந்து ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக கூட ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், பேட்டர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் எக்ஸ்ட்ராவாக டேட்ஸ் பவுடர் போட்டிருக்கேன். ரொம்ப சத்தான பவுடருங்க இது. டேட்ஸ் பவுடர் வந்து சாதாரண மளிகை கடையில் கிடைக்காது, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டு நம்ம பட்டர் ஷீட்டை நம்ம ஃபில் பண்ணிவிட்டு எல்லா இதில் ட்ரேயில் ஃபில் பண்ணிவிட்டு அரை கப்புக்கு மட்டும் பேட்டரை ஊற்றுங்க. ஏன்னா உப்பி வரும் இல்லையா, அதனால் அரை கப்புக்கு விட்டுட்டு மேலே பார்த்தீங்கன்னா டிசைனுக்கு சாக்கோ சிப்ஸு போட்டிருக்கேன். ஓவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஓவன் ரெடியாக இருக்குது. நம்ம பேட்டரை வந்து உள்ள ட்ரேயில் எடுத்து வச்சுட்டு பார்த்தோம்னாக்க அதே 180 டிகிரி செல்சியஸ்க்கு 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான ஹெல்த்தி ராகி கப் கேக் ரெடிங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பிட்டு வருதுன்னு. எங்கள் பையன் சாப்பிட்டு அம்மா கொஞ்சம் கூட ராகி கேக் மாதிரி தெரியலம்மா, எனக்கு இனிமேல் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தால் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னா வயசானவங்க முதற்கொண்டு சாப்பிட்லாங்க. ரொம்ப சத்தான கேக் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.